சொசைட்டி தான் ஒரு ஆணுடைய மனசுல வந்து அந்த விஷயத்தை வந்து போடுறது வந்து சொசைட்டி தான். உன்னை விட தாழ்ந்துவாவ இல்லைன்னா உங்களுக்கு பொண்ணு தானே. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உங்க வாழ்க்கையில? நடந்திருக்கு. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஆக்சுவலி என்னோட ஆண்டியோட பசங்க 2 பேர் இருக்காங்க. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையனை வந்து பெரிய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஏன்னா அவன் பையன். பொண்ணை வந்து பக்கத்தில் இருக்க சின்ன ஸ்கூலில். ஏன் அப்படின்னு கேட்டால் பொண்ணு தானே. கேட்டீங்களா நீங்க? கேட்டேன். பொண்ணு தானே, ஏன் அந்த பையனை வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டீங்க? எஸ், இவன் தானே நம்மளை பார்த்துக்க போறான் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய என்னோட பையன் மட்டும்தான் என்னை பார்த்துப்பாங்க. கடைசியில பார்க்க போனா பெண் குழந்தைங்க தான் பார்த்துக்கிறாங்க அம்மா அப்பாவை. நிறைய I'm not criticizing, but that happens because பையனுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு கெரியர் இது இருக்கு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும், வைஃப் அண்ட் கிட்ஸ். ஸோ அந்த வைஃபோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது இவன் தலைமையில வந்துடும். ஸோ வாட் எவர் இட் இஸ், why the difference? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்ன வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பிகாஸ் நான் அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தோ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து நான் பார்த்ததே இல்லை.